Hello friends, welcome to Praba's kitchen. நம்ம இன்னைக்கு வந்து ரவை சேமியா கிச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. ஸோ நான் வந்து 1.5 கப் ரவை எடுத்துருக்கேங்க. அதை வந்து லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது ரோஸ்டட் ரவை கூட விற்கும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 கப் சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காத சேமியா, ஸோ அதனால் 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்குங்க. அது நீங்கள் நல்லா வறுத்தோடனே அது ஸ்மெல் வரும், சேமியா ஸ்மெல்லு. அந்த இடத்துல நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வறுத்திங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம கிச்சடி செய்ய போயிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிச்சடிக்கு வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் விடுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சேமியா உப்புமா இதுக்கெல்லாம் அந்த எண்ணெயோட வளவளப்போட சாப்பிடும் பொழுது தான் ருசியாக இருக்கும். ஸோ இது எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும். இது நல்லா தாளிச்சுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் முந்திரி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோடனே நீங்கள் முந்திரி ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். நான் முந்திரி இல்லை, அதனால் நான் வெங்காயத்தை டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். இங்கே இதை வந்து பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை மீடியம் சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுருங்க. இது தக்காளி நல்லா வணங்குறதுக்காக லைட்டாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. உப்பு ஆட் பண்ணும்போது சீக்கிரம் தக்காளி வெங்காயமெல்லாம் வணங்கிடும். ஸோ அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா தக்காளி வணங்கிருச்சுங்க. நம்ம இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன கப்பில் பட்டாணி எடுத்துருக்கேன், பச்சை பட்டாணி. அப்புறம் கேரட், 2 கேரட், கொஞ்சம் பீன்ஸ் போட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக உப்பு போட்டு வணக்கினீங்கன்னா சீக்கிரம் வெஜிடபிள்ஸும் பாயில் ஆகிடும். இது போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் பாயில் பண்ணிக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆனால் தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் செரிமானம் ஆகாத மாதிரி இருக்கும், அதனால பச்சை வாசனை அடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. இதில் வந்து நான் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதில் வந்து 1.5 கப் ரவை, 1.5 கப் சேமியா எடுத்துருக்கேன். மொத்தம் 3 கப்புங்க. அதனால் நான் 6 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகும்பொழுது நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த இடத்துல நம்ம வந்து சேமியா ரவையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். சேமியா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்தது ரவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் இதில் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா டார்க் மஞ்சள் கலரில் இருக்கும் கிச்சடி. ஸோ இதனால் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது ரவையை ஆட் பண்ணிக்கலாங்க. ரவை வந்து எப்பயுமே ஸ்லோவாக, கிராஜுவலாக, மெதுவாக ஆட் பண்ணணும். ரொம்ப அப்படியே சடனாக கொட்டிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். மறுபடியும் அதை உடச்சிக்கிட்டு டைம் வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் குடைக்கவும் முடியாது. இப்போ நீங்கள் மெதுவாக ஆட் பண்ணும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணும்பொழுது நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கட்டி வராது. ஸோ அதனால் இந்த ரவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாயில் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். சேமியாவும் ரவையும் நல்லா பாயில் ஆகணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு பண்ணுங்க ரவை போடும் பொழுது. நீங்கள் வந்து ரவை உப்புமா,
சேமியான்னு தனித்தனியாக செய்யும் பொழுது இருக்கிற டேஸ்ட்டை விட இது ரெண்டையும் சேர்த்து இப்படி கிச்சடியாக செய்யும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணோன்னா செமையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்குங்க. ஓரளவுக்கு எல்லாமே பாயில் ஆன பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்திக்கலாங்க. நெய் வேண்டாங்கிறவங்க எண்ணெய் கூட சேர்த்திக்கிங்க. கொஞ்சம் அந்த வளவளப்பு கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் தான் இந்த கிச்சடி நல்லாயிருக்குங்க. ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு நெய் விட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ண சுவையான ரவா கிச்சடி, ரவை சேமியா கிச்சடி ரெடிங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்போது இன்னும் டார்க் கலரில் இருக்கும். வேணுங்கிறவங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணால் சுவையான ரவை சேமியா கிச்சடி ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.